கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த அமர்வினை மக்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் கேட்டு ரசிக்கும் கிராமப்புற கலையிலே சிறந்த கலையாக கிறித்துவ கலையை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதை இந்த தருணத்திலே என்னுடைய மாமியார் வீடு திருச்சபையாக இந்த லுத்தரன் திருச்சபையில் எனக்கு இந்த ஆலயத்தை எதிர்பார்த்தாலுமே எங்கள் மாமியாருடைய வீட்டுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே மாமனார் மாமியார் போல தான் எனக்கு இருப்பாங்க, பாசமாக. அதை நான் சொல்லிக் கொடுவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் சென்ற பாபு கருணாகரதாஸ் ஐயா அவர்களை நினைத்து நான் இந்த நிகழ்வினை கிறிஸ்துவ நற்செய்தி வாயிலாகவும் பேரவையினுடைய வாயிலாகவும் இந்த கதா காலச்சபத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் வாயால் ஒரு பாகவதர் வாயால் சொல்லணுன்னா நல்லா இருக்காது. அதில் நான் இசையில் வணக்கத்தை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்தனத்தை சொல்லுறேனுங்க. ஐயா வணக்கம் குருவே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்தனத்தை சொல்லுறேனுங்க. லுத்தரன் திருச்சபையில இந்த கதகால ஜபம் மூலமா இதை கண்டு களிக்க வந்திருக்கும் எங்க ஐயா மாருக்கு ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்தனத்தை சொல்லுறேனுங்க. ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்தனத்தை சொல்லுறேனுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுளுடைய நாட்களிலே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் தனியிலே சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது. இந்த வசனம் ஒவ்வொன்றும் நம் உள்ளத்திற்குள் சென்றால் நம் உள்ளத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் வெளியே ஓடும். அம்மா வசனம் உள்ள போனா நம்ம மனதில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இந்த நொடி பொழுதே வெளியே போகும். 50 வசனம் தடை இந்த இசை வழி நற்செய்தியில உங்களுக்கு நான் உள்ளே அனுப்ப போறேன். ஆசையால் வந்த அழிவும் ஆசையால் வந்த அழிவும் ஆண்டவரால் வந்த மீட்பும் என்னும் கதையை இந்த இசை வழி நற்செய்தியில இந்த கதா கால ஜபத்தில உங்கள் யாவருக்கும் பகிர்ந்து கொள்வதில நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியில இருந்த வார்த்தை அம்மா ஐயா கேளும், ஐயா அம்மா ஐயா கேளும். ஆதியில இருந்த வார்த்தை அம்மா ஐயா கேளும், எங்க தம்பிமார்களே கேளும். ஆசையால் ஆசை வச்சான் ஆகாப்பு, அந்த ஆசையால வந்ததம்மா அழிவு. ஆசை மேல ஆசை வச்சான் ஆகாப்பு, அவ ஆசையால வருது அம்மா அழிவு.
நாபோத்து தோட்டத்தை கேட்டான் ஆகாப்பு, அத கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் நாபோத்து. ஆகாப்பு தோட்டத்தை கேட்டான் நாபோத்து, நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் நாபோத்து. இது பிதாக்களின் ஆசீர்வாதம், நான் விற்று போட மாட்டேன் ஐயா. என் மூதாதியர் ஆசீர்வாதம், நான் வித்து போட மாட்டேன் என்று ஐயா என்று சொல்லி மறுத்து விட்டானா நாபோத்து, என்று சொல்லி மறுத்து விட்டான். இப்படியாக தானே தன் தோட்டமாகிய என் மூதாதையருடைய ஆசீர்வாதத்தை நான் ஒரு காலம் ஒரு பொழுதும் நான் விற்று போட மாட்டேன் என்று சொல்லி ஆகாப்புக்கு மறு உதரவாக நாபோத்து அந்த அவையிலே கூறிவிட்டான். ஐயா நாபோத், உன் தோட்டத்தை எனக்குத்தா, அதில் நான் கீரை விதைக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இது நான் சேர்த்த சொத்து அல்ல, என் பிதாக்களுடைய சொத்து, நான் ஒருபொழுதும் ஒரு காலம் விற்று போட மாட்டேன் என்று சொல்லி, இனி எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் எனக்கு இதற்கு பதிலாக 10 அத்தனை கொடுத்தாலும் என் மூதாதையருடைய ஆசீர்வாதத்திற்கு இது ஈடாகுமோ என்று சொல்லி மறுத்துவிட்டு செல்ல, இதை கேட்ட ஆகாப்பு தன்னுடைய அறைக்குள்ளாக செல்லுகிறான். என்ன ஐயா இது? எத்தனை ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுத்திருக்கும் பொழுது அத்தனையும் வைத்துக்கொண்டு ஆசீர்வாதம் என்று எண்ணாமல், இருக்கக்கூடியவைகளை வைத்து இன்பப்படாமல், இல்லாதவைகளை குறித்து இந்த ஆகாப்பு ஆசைப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த தவக்காலம் நம் உணவை குறைக்க சொல்லவில்லை. நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஆசைகளை, நம் உள்ளத்தில் உள்ள ஆசைகளை அடக்க வேண்டும், குறைக்க வேண்டும். கரியை தின்ன மாட்டேன், பூவை வைக்க மாட்டேன், உடைகளை இவ்வளவு அலங்காரமாக உடுத்த மாட்டேன் என்று சொல்லி மற்றவர்கள் மீது நாம் பழிகளை தள்ளிவிடாமல், ஒரே ஒரு உள்ளங்க, இந்த உள்ளத்துல தாங்க எல்லாமே அடங்கி இருக்கிறது. இதை தாங்க அவர் தேடி வந்தாரு. அப்படியாக தானே ஆசைப்பட்ட ஆகாப்பு தன்னுடைய அரண்மனையிலே ஒரு ரூமிலே அமர்ந்து கொண்டு அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வீட்டினுள்ளே ஆகாப்பு தவித்து கொண்டு அவன் கலங்கி நின்றான். வீட்டினுள்ளே ஆகாப்பு தவித்து கொண்டு அவன் கலங்கி நின்றான். தன்மானோ சென்றதையோ, எனக்கு அவமானோ நேர்ந்ததையா. வீட்டினுள்ளே ஆகாப்பு தவித்து கொண்டு அவன் கலங்கி நின்றான், கலங்கி நின்றான், கலங்கி நின்றான். நான் இவ்வளவு பெரிய அரசனாக இருந்தும் நான் கேட்ட அந்த தோட்டத்தை அவன் கொடுக்க மறுத்துவிட்டானே என்று சொல்லி அவன் கலங்கிய தன்னுடைய அறையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கண்ணான என் கனவா என்னையா, நீ காலை முதல் உண்ணாதது ஏனையா. கண்ணான என் கனவா என்னையா, நீ காலை முதல் உண்ணாதது ஏனையா. நீ உண்ணாதது ஏனோ, நீ சொல்லாதது ஏனோ. கண்ணான என் புருஷா என்னையா,
அரசன் என்று நினைத்தேன், நீ அவமானப்பட்டது என்னவோ. நான் அரசன் என்று நினைத்தேன், நீ சோர்ந்து போனது என்னவோ. கண்ணான என் கனவா என்னையா, நீ காலை முதல் உண்ணாதது கூரையா கூரையா. முகத்தை பார்த்து வாழ்ந்தேன், நித்தம் நித்தம் நானோ உன் முகத்தை பார்த்து வாழ்ந்தேன். கண்ணான என் கனவா என்னையா, நீ காலை முதல் உண்ணாதது கூரையா கூரையா கூரையா. அன்பான என் கனவா, பாசமுள்ள என் புருஷா என்று இசபேலாகப்பட்டவள் தன்னுடைய கணவனாகிய ஆகாப்பை நோக்கி பார்த்து, நீ உண்ணாதது ஏனோ, உன் முகமாகப்பட்டது இப்படி வாடி இருப்பது என்னதோர் முறையோ. அத்தனையும் உன் முகத்தில் நான் இத்தனை நாள் முதலாய், அத்தனையும் உன் முகத்தில் இத்தனை நாள் முதலாய், நான் கட்டி வந்த நாள் முதலாய் என் கணவன் முகத்தை நான் இவ்வளவு சோர்வாக கண்டது இல்லையே என்று சொல்லி எசபேல் தன் கணவனை பார்த்து சொல்ல, அம்மா நான் ஆபத்து அழைக்க அந்த தோட்டத்தை தாவென்று கேட்டேன், நான் இதற்கு பதிலாக உனக்கு இரட்டத்தனையாக தருகிறேன் அல்லது திராட்சை தோட்டத்தை தருகிறேன் என்று சொல்லி பல வார்த்தைகளை கூறிய பொழுது அவன் மறுத்து விட்டான். அம்மா, இதற்காகவா இத்தனை சோகம்? நீர் அரசன் அல்லவா, நீர் ஒரு தலைவன் அல்லவா? இந்த தலைவன் முகத்திலே இப்படிப்பட்ட சோர்வுகள் காணலாமா வென்று தன் கணவனை நோக்கி எசபேல் கேட்டாளம்மா. நித்தமும் அவன் சொல்லை கேட்டு கொண்டிருந்த கணவனாகப்பட்ட ஆகாப்பு அவன் உண்ண ஆரம்பித்தான். நிலையில்லாத உலகத்திலே, இந்த நிலையில்லாத உலகத்திலே நிலையில்லாத சொத்துக்காக அவள் எழுதுகிறாள் கையெழுத்து, அவள் போடுகிறாள் கையெழுத்து. என் அரசனாகாப்பு எழுதுவது போல் நிருபந்தனை எழுதுகிறாள். நாபோத்தின் மக்கள் அண்டையில் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவள் முத்திரையும் போடுகிறாள். அவள் அதிகாரத்தை எடுத்து கொண்டாள். அந்த முத்திரையை போடுகிறாள். அவள் அதிகாரத்தை எடுத்து கொண்டாள். இந்த நிலையில்லாத உலகத்திலே அம்மா எத்தனை பொய் எத்தனை மெய். இந்த நிலையில்லாத உலகத்துக்காக, பாழான சொத்துக்காக அவ அதிகாரத்தை பயன்படுத்தி அவள் உபவாசத்தை மையப்படுத்தி அவள் கூறினாலாம் எசபேல் இல்லாதவைகளை கூறினாலாம். அதை கண்டபடி கேட்டோரெல்லாம் அங்கு கலங்கி தவிக்கும் நேரம் அம்மா. இப்படியாக தானே கண்ணானே என் கனவா, நீ காலை முதல் உண்ணாதது ஏனோ,
உடனடியாக நீ உன்ன செல்லும், நீ ஆசைப்பட்ட சொத்தாகப்பட்டது உன் கைக்கு வந்து சேரும் என்று சொல்லி தன் கணவனுக்கு ஆசை வார்த்தை கூறி அவனமாகவே ஆகாப் உணவருந்த சென்று விட்டான். இந்த செய்தி உடனடியாக யாருடைய காதுக்கு போகிறது? நாபோத்தினுடைய காதுக்கு போகிறது. அவன் உலகத்தை நம்பவில்லை, படைத்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், எப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள கீர்த்தனையிலே நமக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாட வேண்டும், ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கலைஞர்கள் எழுதியிருக்கிற ஒரு பாடலிலே அவன் இந்த வேலையில யாரை நம்புகிறான்? கடவுளை நம்புகிறான். அப்பொழுது இந்த பாடலை உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நம்பினேன் உனதடிமை நானையா, திடப்படுத்தி என்றனை நடத்தி காற்பதுன் கடமை தானையா. நம்பினேன் உனதடிமை நானையா, திடப்படுத்தி என்றனை நடத்தி பார்ப்பதுன் கடமை தானையா. உம்பரம் பூவி நண்பரும் மற்ற உயிர்களும் பல பொருள்களும் தொழுதம்பிரான் மெய் அம்பரா தாசன் மீது நல் நேச அடிமை நானையா, திடப்படுத்தி என்றனை நடத்தி காற்பதுன் கடமை தானையா. ஐயா, அப்படியாக நாபோத் கடவுளை நம்பி, கடவுளுடைய வார்த்தையை நம்பி, நான் உன்னை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கடவுள் மீது பற்றுறுதி வைக்க, கடவுளும் அவனை கண்டுகொண்டு இருக்கின்றார். சோர்ந்து போகாதே மனமே என்று அவர் காட்டுவாரை தவிர நம் கடவுள் ஊட்டமாட்டார். அவர் புத்தி கொடுத்திருக்கின்றார், அவர் ஞானம் கொடுத்திருக்கின்றார். நாம் அவைகளிலே நடக்க வேண்டும் அம்மா. இல்லாதவைகளை நினைத்து இந்த தவக்காலங்களிலே கிடைக்காதவைகளை நினைத்து வஞ்சகமாய் நடக்காமல், தீதான வழியில் நடக்காமல் நல்வழி நடக்க வேண்டும் அம்மா. எழைப்பட்ட நாபோத்தோ என் ஆண்டவன் சொல்லை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி அவன் நாளொரு வண்ணமாய் பொழுதொரு மேனியுமாய் அவன் அரசுக்கு பயப்படாமல், அவன் பணத்திற்கு விலை போகாமல், அவன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார். நம்மா எப்படிப்பட்ட சட்டங்கள் வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் மூதாதையருடைய சொத்தை, என் மூதாதையருடைய ஆசீர்வாதத்தை நான் விற்று போட மாட்டேன் என்று சொல்லி அவன் வைராக்கியமாக நின்றான். இன்று எனக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுத்து 1 கோடி ரூபாய் தரேன்னாக்கா காலில் விழுந்து வித்துட்டு 1 கோடி வாங்கிக்கின்னு ஓடி போடுவேன். ஏன்னா எனக்கு சுவிசேஷம் தேவையில்லை, சுகபோகம் தேவை. ஆனால் நாபோத் அப்படி செய்து இருக்கவில்லை. உனக்கு நான் திராட்சை தோட்டம் தருகிறேன் என்று பணம் பார்த்து வாயை துறக்கவில்லை. அவன் பணத்தின் மீது ஆசை வைக்கவில்லை. என் மூதாதையர் சேர்த்த ஆசீர்வாதம், இதை நான் விற்று போட மாட்டேன். எனக்கு பணம் முக்கியம் அல்ல,
இந்த சொத்து எனக்கு முக்கியம், நான் என் பிதாக்களை பார்ப்பதை போல் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் ஆசை கொள்ளுகிறான். இந்த தருணத்தில அரசனுடைய தன்னுடைய புருஷனாயிருக்கக்கூடிய நாபோத்தினுடைய ஆகாப்பினுடைய அவனுடைய பயன்பாட்டை எடுத்துக்கொண்டு எசபேல் எழுதிய இந்த கடிதமாகப்பட்டதை ஊரில் உள்ள அனைவருக்கும் அனுப்பி வைத்து பெரியவர்கள், மூப்பர்கள், தலைவர்கள் என அனைவரிடமும் அதை அனுப்பி நாபோத்தை உரை சொல்லி எழுதிய வார்த்தை, அண்ணனும் கல்லை எடுத்து கொண்டான், உடன் பிறந்த பங்காளியும் கல்லை எடுத்து கொண்டானம்மா. மாமா என்று சொன்னவாய், அண்ணா என்று சொன்னவாய், தம்பியே என்று சொன்னவாய், இன்றைக்கு பணத்திற்கு விலை போய் சென்றதம்மா. இந்த இடத்துல இயேசுவானவரையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதம் செய்த கடவுளை பாருங்கள், அவருக்கு கிடைத்ததோ என்ன பரிசு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு உபத்திரம் வரும் பொழுது, நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு கண்ணீர் வரும் பொழுது, நாம் நம்பினவர் நம்மை கைவிடும் பொழுது, நமக்கு புறம்பாக ஏற்படும் பொழுது நாம் கடவுளை தான் நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எப்படி நினைச்சுக்கணும்? இயேசு பச்சை மரத்துக்கு அத்தனை பாடென்றால் இந்த பட்டம் மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசு பச்சை மரத்துக்கு, ஐயம் பச்சை மரத்துக்கு, இயேசு பச்சை மரத்துக்கு இத்தனை பாடென்றால் நாம பட்டம் மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பட்டம் மரம் ரொம்ப கெட்ட மரம், நான் நம்பினவர் கை விட்ட மரம். பட்டம் மரம் ரொம்ப கெட்ட மரம், நான் நம்பினவர் கை விட்ட மரம். இயேசு பச்சை மரத்துக்கு, ஐயம் பச்சை மரத்துக்கு, சுவாமி பச்சை மரத்துக்கு இத்தனை பாடென்றார், நம்ம பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. அப்படியாகதானே கடவுளுக்கு அந்த பாடுகள் வரும் பொழுது இதை நினைத்து கொண்டான் என்று சொல்வதை போன்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே நாபோத் அவன் நடத்தையிலும் வார்த்தையிலும் சொல்லுலும் செயலிலும் அவன் உண்மையாயிருக்கின்றான். யாராருக்கிட்டெல்லாம் பழகினானோ, யாரையெல்லாம் நாபோத் நம்பினானோ அவர்களெல்லாம் புறம்பாக நிற்கிறார்கள். என்ன காரணம்? 1 பதவி, 2 பணம். இந்த பதவியும் பணமும் குணத்தை அழிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இல்லாத பொழுது இயேசுவே இறங்கு என்று சொல்லுகிறோம். எல்லாம் வந்த பிறகு இயேசுவை நாம் மறந்து போய்விடுகிறோம். இந்த தவ காலங்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? இந்த தவ காலங்கள் என்ன கற்றுத் தருகிறது? நாம் உபவாசம் இருக்கிறோம், நம் உணவை குறைக்கிறோம், அதையெல்லாம் அவர் கேட்கவில்லை. நம்முடைய உண்மையான எண்ணத்தை கேட்கிறார். இங்கு நாபோத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அம்மா, யாரும் இல்லை. அவனை அத்தனை உறவும் அவன் வாழ்ந்த மக்களிடமே அவனை கல்லால் அடிக்கிறார்கள். ஆவி பிரிந்தது, நாபோத்
சொல்லும் செயலும் அவையிலே ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை மறந்து நாபோத்தை கல்லால் அடிக்கலானா. அண்ணன் என்பார், தம்பி என்பார், மச்சான் என்பார், மாமா என்பார், அத்தனை உறவும் அங்கு நாபோத்த கல்லால அடித்தார்களா. இதொன்னி நீ தூங்கும் தூக்கமெல்லாம் உனக்கு நிரந்தர தூக்கமடா மகனே, நிரந்தர தூக்கமடா. அண்ணன் என்பார், தம்பி என்பார், மாமா என்பார், மச்சான் என்பார், அனைத்தும் உறவும் உன்னே நாபோ கல்லால் அடித்தார்களா மகனே, கல்லால் அடித்தார்களா மகனே, கல்லால் அடித்தார்களா. நிலையில்லாத உலகத்திலே நாபோ நீ நிலை குழந்து மாண்டாயடா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது, வாழ்வு கலைந்ததடா. உன் வாழ்வு மறைந்ததடா நாபோத்தின்று, உன் வாழ்வு மறைந்ததடா, உன் வாழ்வு மறைந்ததடா, உன் வாழ்வு மறைந்ததடா. உடன் பழகியவர்கள், ஒன்றாக உண்டவர்கள், உறவு காட்டியவர்கள் இன்றைக்கு ஒரு உயிரை கல்லால் அடித்து கொன்றார்கள். அம்மா, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பழகுகிறவர்களே நமக்கு துரோகிகளாகவும், அதைதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, வேற எங்கேயும் இல்லை. வெளி தேசத்துல டிக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ளைக்கார அம்மா ராஜனை பார்த்து நான் உனக்கு எதிரி என்று சொல்ல மாட்டார்கள். அவர் கூடவே வளர்த்து கொண்டு வருவார். அப்படியாக தானே நாபோத்துக்கும் அவருடைய மக்கள் எல்லாம் எதிரியாக மாறி அவன் உயிரை எடுத்தார்கள். உன்னையும் என்னையும் படைத்தவர் சும்மா இருப்பாரா? படைத்த கடவுளுக்கு கண் இல்லையா? ஒரு கஷ்டம் வந்துட்டா நாம் உடனடியாக கேட்போம். இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, இந்த கடவுளுக்கு காதே இல்லை, நான் கோயிலுக்கு போறேனே, நான் பாஸ்டிங் இருக்கிறேனே, நான் கோயை கொடுக்கிறேனே, நான் ஆட்டை கொடுக்கிறேனே, நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேனே, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா என்று கேட்போம். படைத்த கடவுள் பார்த்து கொண்டே இருப்பார். கண்ணை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரா? காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரா என்று சொல்லுகிறோம். ஆனால் தர்ம சமயத்திலே மறந்து போய்விடுகிறோம். இப்போ என்ன தெரியும் நடக்குது? இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது உடனடியாக கடவுள் இந்த வேளையிலே, இந்த தருணத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையாகப்பட்டது எலியாவுக்கு உண்டாகுகிறது.
எலியாவை எப்படி அனுப்புகிறார் தெரியுமா? ஒரு பாடலோடு சொல்லுகிறேன் கேளுங்க அம்மா. எலியாவே எலியாவே போ போ, அந்த ரத்தத்தின் சொத்தண்ட போ போ, அந்த ரத்தத்தின் சொத்து என்ன, அந்த ஆகாப்புக்கு உரைத்திடு. ரத்தத்தின் சொத்து என்ன, அந்த ஆகாப்புக்கு கூறிடு. எலியாவே எலியாவே போ போ, அந்த ரத்தத்தின் சொத்தண்ட போ போ. எலியாவே எலியாவே போ போ, அந்த ரத்தத்தின் சொத்தண்ட போ போ. அது ரத்தத்தின் சொத்து என்ன, அந்த ஆகாப்புக்கு கூறிடு. அந்த ஆகாப்புக்கு கூறிடு. சொல்லும் ஐயா கேட்கிற நீ சொன்னபடி செய்ய, சொல்லும் ஐயா கேட்கிற நீங்க சொன்னபடி செய்ய என்று சொல்லி சென்று விட்டாரு. தலைவர் மிக மனதோடு போனாரு. ரத்தத்தின் சொத்து என்ன, அந்த ஆகாப்புக்கு கூறிட. ரத்தத்தின் சொத்து என்ன, அந்த ஆகாப்புக்கு கூறிட. துரோகிய நீ போடா, டே சஞ்சலக்காரா போடா, டே துரோகிய நீ போப்போ, ஓ தத்ருவே நீ போப்போ என்று சொல்லி மறுமொழி விட்டான் ஆகாப்பு. ஆண்டவரையே துருஷித்தான் தான் தான் தைத்தா தைத்தா தைத்தானா. என்னுடைய ரகசியத்தை கண்டு கொண்டவா என்று சொல்லி ஆகாப்பை யாரை பார்த்து மறுமொழியாக துட்டுகிறான்? எலியாவை பார்த்து சொன்னவுடனே, என்னுடைய ரகசியத்தை கண்டு கொண்டாயா என்று சொன்னவுடனே அவன் ஆசை ஆசையாக ஓடி வந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது அதை அனுபவிக்கலாம் என்று நினைத்து வந்தான். படைத்த கடவுள் சும்மா விடுவாரா? இவ்வளவு போராட்டம் பண்ணி, இவ்வளவு தர்க்கம் பண்ணி, இவ்வளவு சண்டை போட்டு ஒரு உயிரியே எடுத்துட்டு அதில் போய் கீரை விதைக்கலாம், சந்தோஷமாக எடுத்துக்கலாம், குதூகலமாக போகலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆகாப்பு போனார். தன்னுடைய மனைவியை கேட்டு அவன் உயிரா இல்லை, அவன் செத்து போட்டான், இனிமே சொத்து உனக்கு தான் என் புருஷா, இதுக்கு போய் மூஞ்ச வச்சுன்னுக்கிறியா அப்படின்னு ஒரு மூஞ்சி மேலே குத்தி கூட சந்தோஷமாக கூட்டின்னு போயிருக்கலாம். ஏன் தெரியா? இதுக்கு போய் என்ன வாடலாயிர, நான் இருக்கும்போது உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட சொல்லியிருக்கலாம் அந்த அம்மா. அவர் குதூகலமாக போறார், போயிட்டு அந்த சொத்தை எடுக்கிறாரு. அந்த சொத்தை கிட்ட போகும் பொழுது கடவுள் அனுப்புகிறார். என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? நீ எல்லாம் தெரிஞ்சவரு, எல்லாம் அறிஞ்சவர், நீ யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இவனுக்கும் தெரியும், ஆகாப்புக்கு தெரியும். இவர் யார், எலியா எப்படிப்பட்ட ஆளு, யார் சொன்னா இவர் வருவாரு, யார் சொல்லலன்னா இவர் வரமாட்டாரு, இவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்பதெல்லாம் நன்கு அறிந்தவர் ஆகாப்பு. ஒருவேளை ஆண்டவருடைய பயம் இல்லாம இவர் அரசன் ஆயிருக்க முடியுமா? இன்னைக்கு நாம கூட ஒரு வேலை வேணும், ஒரு வழி வேணும், ஒரு சொத்து வேணும், ஒரு பட்டம் வேணும், ஒரு படிப்பு வேணும், இது கிடைக்கிற வரைக்கும் இயேசு வேணும். இது கிடைச்ச பிறகு இயேசுவே திட்டி, அவருக்கு என்ன, அவரு உன் கண்ணு எதிர்க்கிறாரா, உன் கூடவே இருக்கிறாரா? வாழ்வு பெற்றவர்கள் வாழ்வு பெறாதவர்களை பார்த்து சொல்லுவார்களா, கடவுள் என்ன கோயிலில் ஏடிஎம் வச்சுங்கிறாரு, என் கஷ்டத்தை தீக்கு, என் கவலையை எடு, என் கண்ணீரை எடு, என் துக்கத்தை எடு, என் வியாதியை எடு, கடவுள் என்ன ஹாஸ்பிட்டலில் டாக்டரை வச்சுங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை பார்த்து குறை கூறுகிறார்கள். எல்லாம் அறிந்த பொருளே எனதில்லாமை நீக்கும் அருளே, எல்லாம் அறிந்த பொருளே எனதில்லாமை நீக்கும் அருளே, என சங்கடமான வாழ்வை சங்கடங்களை நீக்கும், சங்கடமான பாவ சங்கடங்களை நீக்கும், துங்காதருள் புரியும் நல்லா என்னே சுனாலா,
இப்படி நிறுத்தி போட்டு ஒரு அம்மாவை கேட்டேன். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, பாடுதுன்னு சொல்லிட்டு, என்ன சங்கட மனவாழ்வை சங்கடங்களை நீக்கும் தொங்காதருள் புரியும் நல்லா எல்லாம் மறிந்த பொருளே. மறிந்த பொருளே. எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாத்தையும் தெரிந்தவர், எல்லாத்தையும் புரிந்தவர், எல்லா உள்ளத்தையும் அறிகிறவர், எல்லா எண்ணத்தையும் அறிகிறவர், எல்லா உள்ளத்தோடு கூட பேசுகிறவர், எல்லாருடைய கவலையோடு கூட வாழ்கிற கடவுள். இரக்கமில்லையோ இயேசு தேவா, இரக்கமில்லையோ தேவா, இரக்கமில்லையோ. எல்லாம் தெரிஞ்சவர் சொல்லிட்டு அவரை திட்டாரு. இப்போ யாரு பாடுறது? ஆகாப்பு என்ன பண்றாரு? தப்பு செய்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தண்டனை அந்த தப்புல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன பண்றாங்கம்மா? 2-3 பேரு சாம்புல சிங்காசனமா நின்று கொண்டு அமருவார்கள், சாம்புல சிங்காசனம் அணிந்து கொண்டு வாழ்வார்கள், ஆடைய அகற்றி விடுவார்கள், அக்கா அண்ணா ஆண்டவரை துதித்து செய்வார்கள், ஆடைய அகற்றி விடுவார்கள். ஓ ஐயா அம்மா தம்பி தங்கைய ஆடைய அகற்றி விட்டு சாம்பலில அமர்ந்து கொண்டு இறைவா இறங்கும் என்பார்கள். அவர்கள் என் முகத்தை மறந்து விடுவார்கள். நான் ஒண்ணுமில்லாத பாவி, என் மேல் இறங்கும் சாமி, நான் ஒண்ணுமில்லாத பாவி, என் மேல இறங்கும் சாமி என்று சொல்லி அமர செய்வார்கள். ராஜாக்கள் ஆண்டவரை துதி செய்வார்கள். இப்படியாக தானே ஆகாப்பும் அழுந்தபடிய பொழுது அவன் கடவுளை எப்படி வணங்குகிறான் என்று பாருங்கள். கடவுள் பார்த்து விட்டார் என்று ஆகாப்பு தெரிந்தவுடனே அவன் கடவுளிடம் மண்டிட்டு மன்றாடு செய்கிறான். எப்படி செய்கிறான்? ஐயா நான் பாவி, ஐயா நான் பாவி, ஏனை ஆளும் தயாவரனே, பொய்யும் ஊரேட்டும் ஊரேட்டும் தீரேட்டும் போராமையோ ஆனவமோ வீட்டொழியும் பட்டியருள் செய்யும் எனதுவோ ஏக தீரி தூவனே. ஐயா நான் பாவி, ஏனை ஆளும் தயாவரனே. என்னை படைத்தவரே, என்னை கண்டுவிட்டீரா? நான் செய்த பாவங்கள், என் பாவத்தை மன்னியும் ஐயா என்று சொல்லி கடவுளிடம் கேட்கிறார். பஞ்சகம் மோகர மோகபடோ மாலமோ ரடகமோ மன சஞ்சலம் நீக்கிய
கடவுளிடம் ஆகாப்பு அவன் ரெட்டு உடுத்திக் கொண்டு அவன் அமர்ந்து அவன் மன்னிப்பு கேட்கிறான். அதையும் கடவுள் காண்கிறார். கண்டபடியினால் உடனே கத்திய தும்ப கைத்த சீவன் சொல்ற கடவுள் நம்ம கடவுள் கிடையாது. உங்கள் பாவங்களை என்ன, நம்முடைய பாவங்கள் அவரே என்ன பண்றவரா இருக்கிறாரு? மன்னிக்கிறவரா. எத்தனை முறை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு? இதனால தான் டெய்லி 70 பாவம் பண்றோம். அவர் சொல்லிட்டாரு, நான் 70 முறை பாவத்தை பண்ணுவேன். நான் பண்ணிட்டு என் பாவத்தை பண்ணி எதுக்கு சொல்லி இருக்கிறாரு என்பதை நான் இன்னும் அந்த கதைக்குள்ள அப்படி போனேன்னா எங்க குரு கொடுத்திருக்கிற டைமை நான் மீறி போற அடங்காத ஒரு பாகவதராய் மாறி விடுவேன். ஆதலால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியாக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் பாவத்தை மன்னிப்பு கேட்கும் பொழுது அதே எலியாவை அனுப்பி, போக கடவது பிடி என்று சாபம், போக கடவது பிடி சாபம், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களே வர வேண்டிய பாவமாகப்பட்டது, உன் பிள்ளைகளுக்கு போக கடவது என்று சொல்லி, பிடி சாபம் என்று சொல்லி, இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சாபத்தை சேர்த்து வைத்தார். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நாம செய்யும் பாவங்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு போகின்றதை காண்போமா? எத்தனையோ தாய்மார்கள் எனக்கு திருமணமாகி பிள்ளை இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேனோ? நான் லட்சக்கணக்கில் சம்பாதித்து எனக்கு நிரந்தர வீடு இல்லையே, என் மகளுக்கு மாங்கல்யம் முடிக்கவில்லையே, நான் செய்த பாவம் என்னவோ என்று கடவுளிடம் கேட்டு கொண்டிருக்கும் மாந்தர்களே, மூதாதியர் செய்த பாவமும் ஒருவேளை ஆகாப்பு வைத்த ஆசையால் அவன் பிள்ளைகளுக்கு சென்றதை போன்று இன்று நமக்கும் வந்து சேர்ந்து இருக்கலாம். இப்படியாக அறிந்த கடவுள் அந்த ஆகாப்பை உற்று பார்த்து, அப்பதான் ஒருத்தன் சொல்றான், ஓடி வந்து சொல்றான், கடவுளை பார்த்து சொல்றான், கடவுளே, டே உனக்கே இவ்வளவு கஷ்டம் வந்து நீ பண்றிய, கடவுளுக்கே இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சுடா. அப்ப ஒருத்தன் எழுதுறாரு, ஒரு பக்தன் எழுதுறான், எந்தன் பூமனை காண சிந்தை பெருகிதையோ
வச்சு அவன் அறியாத ஆசை வச்சபடியினா அவன் அழிவிலே மாட்டிக்கொண்டான். அவன் பிள்ளைகளுக்கு போன சாபம் அவன் மனைவியினுடைய இரத்தத்தையும் அதில் ஓரம் நாய்கள் நக்கனதம்மா. படைத்த கடவுள் சும்மா விடுவாரா? அவர் படைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவோ? ஆசையால் ஆகாப்புக்கு அழிவு, ஆண்டவரால் மீட்பு, இரண்டு பேருக்கு. மார்கழி மத பனியில்ல வெள்ளமலையில ஒரு குகையிலே, மார்கழி மத பனியில்ல வெள்ளமலையிலே ஒரு குகையிலே, கன்னிமா மரிப்பாளனே எங்கள் சுவாமியே யேசுரட்சகா, கன்னிமா மரிப்பாளனே எங்கள் சுவாமியே யேசுரட்சகா, ஆதி அம்பர ஜோதியா எங்கள் ஆனந்த குருசாமியா, ஆதி அம்பர ஜோதியா எங்கள் ஆனந்த குருசாமியா, நீதியாய் ஒரு பாதிரவில் நீர் பிறக்கவானிலே, சுவாமி நீதியாய் ஒரு பாதிரவில் நீர் பிறக்கவானிலே. கடவுள் பாவிகளை ரட்சிக்கவே பெத்லகேம் என்னும் ஊரில் அவர் மாந்தனாக பிறந்து அவதரித்த பொழுது, இது ஒரு பெரிய கதை. ஆனால் அற்புதம் என்று சொல்லிவிட்டேன். இந்த அற்புதத்தை, இரண்டு அற்புதத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ஏனால் ஆசையால் அழிவு வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையில அநேக அற்புதங்கள், அதில் இரண்டு அற்புதங்களை நான் உங்களுக்கு கூறிவிட்டு நான் அதை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அம்மா இல்ல அப்பா இல்ல கண்ணோ ரெண்டோ நொல்ல, எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல கண்ணோ ரெண்டோ நொல்ல, இந்த காரணத்தை நான் வெளியே சொன்ன வந்துடுமே பெருந்தொல்ல. அம்மா இல்ல அப்பா இல்ல கண்ணோ ரெண்டோ நொல்ல, ஐயா மாறே வாரும் என் அம்மா மாறே கேளோ, ஐயா மாறே வாரும் என் அம்மா மாறே கேளோ. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க வேண்டும் என்று அந்த அருளாதர் போகும் பாதையிலே, தாவீதின் குமாரா எனக்கு இறங்கும், உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னதோர் வார்த்தையிலே அவன் அண்டையிலே சென்று அவன் விசுவாசத்தை கண்டு அவன் பார்வை பெற்றான் அம்மா, அவன் ஆண்டவர மகிழ்ந்தான் அம்மா. பார்வை தான் பெற்றான் அம்மா, அவன் ஆண்டவர துதித்தான் அம்மா. நான் எங்கே நான் கண்டதில்லை என் ஐயனின் பாதத்திலே என்று சொல்லி ஓடி சென்றான். அவன் கர்த்தர் புகழை கூறி அவன் ஆண்டவரை தான் தொழுதான் தான் தொழுதான் தான் தொழுதான். அப்படியாக தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருள்நாதர் ஊழிய பாதையிலே கடந்து செல்லும் பொழுது 12 வருடமாக படாத பாடுபட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீயாகப்பட்டவள், இது தீருமா இது தீராதா இது நீங்குமா என்னை விட்டு நீங்காதா, இது தீருமா இது தீராதா இல்ல நீங்குமா என்னை விட்டு நீங்காதா, இது பாடுல பெரும்பாடு இது பெரும்பாடுள்ள பாடு, இது நீங்குமா இது நீங்காதா இது தீருமா என்னை விட்டு தீராதா, இது தீராதா
இப்படியாக அவள் நினைத்த பொழுது, மருத்துவரை அணுகிய பொழுது, எல்லாரும் கைவிட்ட பொழுது, ஒரு நாள் 2 நாள் அல்ல, இது தீராத மாடவீடாயாகப்பட்டதை கடவுளுடைய அடையை தொட்டவுடனே அவள் எப்படி ஓடுகிறாள் தெரியுமா? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு ஆசையால் வந்த அழிவோம், ஆண்டவரால் வந்த மீட்போம். அநேக ஆசீர்வாதங்கள் ஊடாக இந்த உபவாசம் கூறும் உபதேசம் என்னவென்றால், உன்னை போல நீ பிறரை நேசி என்று சொன்ன அண்ணலேசு இந்த உரையை வாசி, யோசி, நேசி. இந்த உள்ளத்துக்குள்ள இயேசு வந்தா உன் இல்லம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வசனம் உள்ள போனது, நம்ம வசனம் வெளியே போக வேண்டும். அம்மா ஆபிரகாம் முனிவனுக்கு வாக்கு கொடுத்து அருமையான தேசத்தை கொடுத்த கடவுள் இதை கேட்கும் எங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதம் நல்குவாரு. முக்தி கொடி பறந்து மோக கொடி அறுக்க, முக்தி கொடி பறந்து மோக கொடி அறுக்க ஏக தற்பரனார் இயேசு சாமி இந்த உலகத்தில வந்தாரம்மா. பாவ கொடி, சாப கொடி, சஞ்சல கொடி, துக்க கொடி, வியாதி கொடி, வியாகுல கொடி, அத்தனை கொடி அறுக்க நம் நாதர் இவ்வுலகில் வந்தாரம்மா. இயேசுவை கண்டவர்கள் விசுவாசி, அவர் என்னாலுமே நமக்கு என்று யோசி யோசி. இறைவா உன் பாதம் சரணம், என் தலைவா உன் பாதம் சரணம். இறைவா உன் பாதம் சரணம், என் தேவா உன் பாதம் வரணும். சொல் குற்றம், பிழை குற்றம் எல்லாம், வாக்கிய குற்றம், பாடல் குற்றம், தாள குற்றம் எல்லாம் என் இறைவா உந்தடி சித்தம் நான் செய்து வாழ்வேன் நித்தம் நித்தம். ஐயா திருவுல சித்தம் சித்தம் நீதியான நித்தம் நான் வருவேன் அண்டி உந்தன் பாதம் முத்தம். நீதியான சொத்தம் நாங்கள் வாழ்கிறோம் உந்தன் வார்த்தையால் நித்தம் நித்தம். ஐயம் மங்களம் மங்களமே, ஐயம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களமே, ஐயம் மங்களம் மங்களமே. சீரசுநாதனுக்கு ஐயம் மங்களம் மங்களமே. இயேசுநாம பஜன சங்கீர்த்தனம் தேவாதி தேவா இயேசுவின் பெருமான் திருவடிகளுக்கு ஐயா சரணோ சரணமே. 3 மணி நேர நிகழ்வை எங்கள் குருவானவருடைய சொல்லின்படி அத்தனையும் அகட விகடங்களை அடக்கி ஆண்டவருடைய நாமத்தை 3 மணி நேர கதி இந்த 3/4 மணி நேரத்திலே முடித்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் இந்த மன்றத்தையும் எங்களுடைய மாமியாருடைய திருசபையையும் வணங்கி, எனக்கு எல்லாமே மாமனார் மாமியார் தான், இங்கே யாருமே அண்ணன் தம்பி இல்லை. ஏன்னா என்னுடைய மனைவி இந்த வீட்டினுடைய பெண்ணு. ஆதலால் உங்களை வணங்கி
இந்த நிகழ்வை நான் கடவுளுக்கு சர்ப்பம் செய்து முடிக்கிறேன். இது அழகாக வாசித்து கொடுத்த அன்பு மாஸ்டர்களுக்கும் உடன் வாசித்தவர்களுக்கும் கேட்ட உங்களுக்கும் கடவுளே பெரிய காரியமாக நடத்துவார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஒரு மணி நேரமாக நாம் ஆன்மீக இசை மழையில் நனைந்தோம். கடவுள் பேராசிரியர் இயேசு நத்தானியேல் அவர்களுக்கு ஒரு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் காலட்சேபம் செய்தது முதன்முறையாக நான் காண்கிறேன். கடவுள் அவரை பல்வேறு திருச்சபைகளிலே பல்வேறு நிகழ்வுகளிலே பயன்படுத்துவார். நான் சென்னைக்கு சென்றிருந்த பொழுது ஒரு ஆலயத்தில் நான் பிரசங்கித்தேன் 3 நாட்கள். அப்பொழுது ஒரு காலட்சேபம் செய்வர் வேண்டும் என்றார்கள் அந்த நகரத்தில். இவர் பேரை சொன்னேன். தொடர்ந்து 3 ஆண்டுகள் அந்த திருச்சபை இவர் அழைத்தது. இன்றைக்கு எல்லா இடங்களிலும், பெரும்பாலும் சென்னை பேராயத்தில் அதிகமாக அவரை பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு நல்ல தாளந்து நிரம்பிய பேராசிரியர் முனைவர் இயேசு நத்தானியேல் அவர்களுக்கு பேரவை சார்பாகவும் பேராலயத்தின் சார்பாகவும் அவருடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாத்திரமில்லாமல் இந்த நம்முடைய சபையினுடைய தலைவர் திரு சுகுமார் ஐயா அவர்கள் எவ்வளோ அருமையான ஒரு பணிவிடைக்காரர். அவர் இந்த ஆலயத்தில் ஆயராக இருந்து அருமையான ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அருமையான பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், அருமையான இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த இசைக்கருவிகளை ரொம்ப அழகாக அருமையாக வாசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு தப்பாக எடுத்துக்கூடாதீங்க. அவர் பாடுகிற பொழுது உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் தயவு செய்து. அவர் பாடுகிற பொழுது நாம் உணர்ச்சி வசப்பட்டு வாசிக்கிற பொழுது அவர் என்ன பாடுகிறார் என்று நமக்கு தெளிவாக தெரியவில்லை. அதனால் தயவுசெய்து இது ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் பாடுகிற பொழுது நீங்கள் குறைத்து வாசியுங்கள். அவர் நிறுத்துகிற பொழுது நீங்கள் அதிகமாக வாசிக்கலாம். அப்போ மெல்லிசையெல்லாம் பாருங்கள், அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க, பாடுறவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து இதை நீங்கள் பின்பற்றும்படியாக அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மூத்த சகோதரன் நான். இப்பொழுது இந்த காலட்சேபம் குறித்து பேராசிரியர் தியாகுமார் அவர்களும் திரு பால்நேசன் அவர்களும் கலந்துரையாடி ஒரு சில வார்த்தைகளை ஆலோசனைகளாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 5 நிமிடத்தில் இதை முடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தூய பவுல் ஆலயத்தினுடைய தலைமை ஆயர், நம்முடைய பேராயத்தினுடைய தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தினுடைய துணைத் தலைவர் அருள் திரு சுரேஷ் ஆனந்தகுமார் ஐயர் அவர்கள் இங்கே வந்திருப்பது நமக்கு பெருத்த மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் கூட. அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற இந்த கூட்டம் நிறைவுறும். அதன் பிறகு உணவு உங்களுக்காக இருக்கிறது, அது கட்டப்பட்டிருக்கிற உணவு பொட்டலம். தயவுசெய்து வாங்கி கொண்டு நீங்கள் அதை உண்ணுங்கள். இந்த ஆலயம் என்பதனாலே, இது பரிசுத்தமான இடம்னாலே இங்கே யாரும் தயவுசெய்து அருந்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். கீழே நிறைய இடம் இருக்கிறது, முன்னால் இருக்கிறது. உங்களுக்கு தண்ணீரும் உணவு வழங்கப்படும். தயவுசெய்து அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை அருந்துங்கள். ஆகவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பேராசிரியர் தியாகுமார் அவர்கள் தம் கருத்துக்களை அவருடைய வளர்ச்சிக்காக, திருச்சபை மக்களினுடைய இன்பத்திற்காக அவர்கள் அதை சொல்வார்கள். அதன் பிறகு நம்முடைய மதிப்புக்கு ஆயர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார். மதிப்பிற்குரிய இந்த பேராலயத்தினுடைய ஆயர் அவர்களே, உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவையினுடைய தலைவர் அவர்களே, வந்திருக்கிற உடன் விசுவாசிகளே, விசேஷ விதமாக அழகானதொரு காலட்சேபத்தை நடத்தி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் முனைவர் இயேசு நத்தானியேல் பிரபு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வீட்டில் இருக்கிற கணவன்மார் சமைக்க தெரியாது,
ஆனால் சாப்பிட்டு விட்டு சாம்பார்ல இன்னும் கொஞ்சம் புளி போட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிருக்கணும் என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் சகோதரர் அவர்கள் என்னை அழைத்த போது மனமும் நான் ஒத்துக்கொண்டேன். இலக்கிய கலைகளை திருச்சபையிலே பயன்படுத்துகிற போது நம்முடைய பார்வை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கிற பெரும்பாலானவர்கள் இலக்கிய துறையை சார்ந்தவர்கள். மக்களை கவர்ந்து தங்கள் பால் இழுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் உள்ளவர்கள் நிச்சயமாக கலைகளை பயன்படுத்துவார்கள். சில நேரத்திலே அந்த கலைகளை சற்று எல்லை மீறி பயன்படுத்தக்கூட ஆகும். வாழ்த்துறையை வழங்கி போயிருக்கிற முனைவர் தேடர் கூட பட்டி மண்டபத்தை குறித்து அப்படி சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் ரொம்ப அழகாக முனைவர் இயேசு நத்தானியல் அவர்கள் ஒரு காலட்சேபத்தை செய்து போயிருக்கிறார். அவர்களுக்கு முதலாவது இங்கே இருக்கிற எல்லாருடைய சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைக்கருவியை வாசித்த சகோதரர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது இப்படி இசை வழியாக நற்செய்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதற்கென்று சில முறைகளை நாம் பயன்படுத்துகிறோம். முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, நம்முடைய கருத்து வசனத்தை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டதாக இருக்க வேண்டும். அழகாக காலட்சேபம் செய்த சகோதரர் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு கதையை அழகாக சொல்லி போயிருக்கிறார். ஆகவே முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, every literary activity in the context of the church has to be based on or founded on the word of God. தயவு செய்து அதை மறந்து போக கூடாது. நாம் spiritual education is of much importance. அதான் இதனுடைய. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், வந்திருக்கிறவர்களுடைய இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 வேறு வேறு விதமான பின்னணியத்தில் இருந்து எதிர்பார்ப்போடு தேவைகளோடு வந்திருப்பார்கள். அதையும் நாம் பூர்த்தி பண்ண வேண்டும். ஆகவே இந்த காலட்சேபத்தை ஒரு அழகானது ஒரு கலை அது. ஏனென்றால் கலைகளின் ஒரு தொகுப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் அங்கே இசை இருக்கும், கருத்து பரிமாற்றம் இருக்கும். இப்படி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வாசிக்கிறாங்க. இயேசு அவர்கள் சில நேரத்தில் அதை ஒரு நாடகமாக கூட மாற்றினார். ஆகவே இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அழகானது ஒரு கலை. அதை நாம் சப்போர்ட் பண்ண வேண்டும். அந்த விதத்திலே நான் உலக கிறிஸ்துவ தமிழ் பேரவைக்கும் இந்த சபைக்கும் உங்கள் சார்பாக என் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சபை அல்லது விசுவாசிகள் போற போக்குக்கு இருக்கக்கூடாது. சில நேரத்திலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை நற்செய்தியை சொல்லுகிறதற்கு எப்படி இன்னும் சிறப்பாய் பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ரொம்ப அழகாக ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
ஜனரஞ்சகமா இருந்துச்சு அப்படின்னு. காலட்சேபம் செய்த பிரதர் ஏசு அவர்கள் அழகா ரொம்ப ஜனரஞ்சகமாக கொண்டு சென்றார். சில இலக்கிய சுவையை கூட்ட வேண்டும் என்கிறதற்காக அழகாக சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார். எனக்கு தமிழில் சொல்லுகிறதற்கு எனக்கு தெரியாது. கலங்கினேன் கலங்கினேன் அப்படின்னு ரெண்டு வாட்டி 3 வாட்டி பாடும்போது நிச்சயமா என்ன ஆகும்? கேட்கிற நாம் கலங்கி போவோம். கிரீக் டிராஜடியில் கெத்தார்சிஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கெத்தார்சிஸ் என்றால் பர்கேஷன் ஆஃப் எமோஷன். இப்போ ஒரு டிராஜிக் ஹீரோ வசனத்தை பேசும்போது, சாலிலாக்கின்னு சொல்லுவாங்க, வசனத்தை பேசும்போது அல்லது ஒரு பாடலை பாடும்போது அதை பாடுகிறவர் மாத்திரமல்ல, அதை கேட்கிற ஆடியன்ஸும் அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போவார்கள். கடந்து போக சாத்தியம் இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் நான் அமர்ந்து கேட்க வேண்டும். உண்மையாகவே இயேசு அவர் பாடும்போது நான் என்னுடைய வயதை மறந்தேன். ஒரு சிறு பிள்ளை போல் அங்கு அமர்ந்து அவர் பாடுகிறதையும் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளுகிறதையும் நான் கவனிக்க முடிந்தது. அந்த விதத்திலே பார்க்கிற போது அவருக்கு நாம் அனைவரும் நிச்சயமாக கைத்தட்டல் போட வேண்டும். ஒரு சிலர் இங்கே திருவாளர் புலவர் வில்சன் தரராஜை அவர்களை குறித்து சொன்னார்கள். எனக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு சிறு பையனாக 60களிலே அவரை ஏறக்குறைய நான் ஹீரோ வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அழகாக பாடுவார். நகைச்சுவை உணர்வோடு கருத்துக்களை சொல்லுவார். எந்த கான்டெக்ஸ்ட் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பாட்டு பாடுவார். எல்லோருக்கும் இருப்பது ஒரு நாக்கு, எண்ணி பார்த்தா பல நாக்கு, எல்லோருக்கும் இருப்பது ஒரு நாக்கு, அது பாம்பு நாக்கு, பல்லி நாக்கு, ஊ நாக்கு, யான் நாக்கு. இப்படி பாடும்போது அந்த ஆடியன்ஸ் என்ன ஆகும்? இம்மிடியேட்டா அவரோட சேர்ந்துருவாங்க. அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கலைஞர். அழகாக அந்த மாதிரி நம்முடைய சகோதரர் கூட சில ரொம்ப அழகா லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் ஃபோர் கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அறிமுகத்திலே என்ன பண்ணாரு? வசனம் விசனம். வசனத்தோடு நாம் நம்மை இணைத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கமே வராது, விசனமே வராது. அப்படி நம்ம பயன்படுத்துகிற போது நம்ம ஆடியன்ஸை ரொம்ப ஈஸியா. ஆனால் டாக்டர் செல்லையா அவர்கள் இந்த ஆய்வரங்கத்திற்கு தலைப்பு கொடுக்கும் போதே ஒரு ஹைபாத்திசிஸை அவர் சொல்லிட்டார். என்னது? கால சுருக்க பயிலரங்கம். ஏனென்றால் இதனுடைய பாப்புலாரிட்டி குறைந்து போகிறதுக்கு ஒரு காரணம் நேரம். 3 மணி நேரம் 5 மணி நேரம் கஷ்டம். நிச்சயமா அவ்வளோ நேரம் நம்ம உட்கார வச்சு ஜனங்களுக்கு கதையை சொல்ல முடியாது, நற்செய்தியை சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், brevity is the soul of wit அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வகுப்பறையில் இருக்கிற ஆசிரியர்கள் கூட தெரியும், ஏன் சார் வளவலான்னு சொல்லின்னு இருக்கிறீங்க, 5 நிமிஷத்துல சொல்லிட்டு முடியுங்க. ஏனென்றால் அந்த அந்த பார்வை எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. ஆகவே சுருக்கமாக இப்போ நான் நினைக்கிறேன், இயேசு 3 மணி நேரம் அதை செய்யக்கூடிய ஒரு காலட்சேபத்தை 1 மணி நேரத்திலே செய்து முடித்து விட்டார். அதற்காக கூட நாம் பாராட்டை சொல்ல வேண்டி இருக்கிறது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படிப்பட்ட மறைந்து கொண்டிருக்கிற கலைகளை தனி மனிதர்களாக,
குடும்பமாக, திருச்சபையாக, எத்தனையோ பேர் இங்கே திருச்சபை தலைவர்கள், நம்முடைய நிறுவனங்களிலே அதற்கு ஒரு புத்துயிர் கொடுக்கிற மாதிரி நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை ஆயர் அவர்களுக்கும் உலக கிறித்துவ தமிழ் பேரவைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு நல் முயற்சியை எடுத்ததற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். இங்கே திரு பால்நேசன், பேராசிரியர் தியாகுமார் அவர்கள் இருவரும் கலந்து இந்த அறிக்கையை சுருக்கமாக அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நத்தான் இடத்துல சொல்லுங்கள். சபையில் சொல்வதற்கு ஒரு விலை இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட அவருக்கு சொல்லி அவருடைய ஊழியத்தை ஊக்குவீங்கள். மீண்டுமாக பேராசிரியர் பாகவதர் நத்தானியல் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை நான் ஏறெடுக்கின்றேன். மாத்திரமல்ல, இங்கே அருமையான உணவை நமக்கு அளித்தவர், நான் முன்பே குறிப்பிட்டது போல நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த பேராலயத்தினுடைய செயலாளர் திரு ஜிகுமார் ஐயா அவர்களுக்கு பேரவை சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை சுவையாக சமைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். திரு சுரேஷ் அவர்கள் குறித்த காலத்துக்கு முன்பாகவே இங்கே அனுப்பிவிட்டார். ஆகவே அதை குறித்த காலத்துக்குள் அனுப்பிய திரு சுரேஷ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இப்பொழுது நம்முடைய அன்புக்குரிய ஆயர் அவர்கள் திரு சுரேஷ் சாந்தகுமார் ஐயர் அவர்கள் வந்து ஜெபித்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளை உலக தமிழ் கிறிஸ்துவ பேரவையும் லூத்தரன் திருச்சபையும் இணைந்து இந்த காலட்சேபம் பயிற்சி பட்டறையை ஒழுங்குபடுத்தினதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, காலட்சேபம் என்ற ஒரு கலை பாடல் வழியாக, சிறு கதைகள் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை பரிவாய் சொல்லி மக்களை விசுவாச வாழ்வில் நடத்தவும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும், இந்த கலையை வளர்த்து எடுப்பதற்கு இந்த பயிற்சி ஆசீர்வாதமாய் நடந்ததற்காக, இந்த முயற்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பொறுப்பெடுத்து நடத்தின நம்முடைய பிள்ளைகள், உலக தமிழ் கிறிஸ்துவ பேரவையினுடைய தலைவர் அவர்களுக்காகவும், இந்த குரு சேகரம் திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் இந்த நாளில் வாய்க்க செய்து, அருமையான பாகவதர் நத்தானியல் பிரபு அவர்களை இந்த நாளிலே நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தாளந்துகள், அவருடைய திறமைகள் வேலூர் பேராயும் சென்னை பேராயத்திலும் பல இடங்களில் அவர்களை அழைப்பித்து இந்த திருப்பணியை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அந்த வரிசையில் அவர்களுக்கும் இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு டைம் பவுண்டரில் காலட்சேபம் எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு முயற்சி எடுக்கவும், பயிற்சி பெற்றுக்கொள்ளவும், அபியாசப்படுத்த நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நல்ல குரல் வளையத்தாரும், தொடர்ந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த காலட்சேபம் இசை வழியாக ஆண்டவரே நற்செய்தியை அறிவிக்கிறதற்கு இன்னும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவரையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. விசேஷமாக எங்களுடைய பேராயத்தில் இருக்கிற ஊரிசு கல்லூரியில் அவர்கள் கொடுத்துருக்கிற ஆண்டவரே பேராசிரியர் பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை தொடர்ந்து அந்த பணியையும் கருத்தாய் செய்து ஆண்டவரே இந்த கலையை
தமிழ் துறையில் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இதை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சி எடுக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலட்சேபம் சிறப்பாக அமைவதற்கு இசை வாசித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகள் நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் இந்த ஆண்டவர் காலட்சேபத்துக்கு ஏற்றவாறு தங்களை பக்குவப்படுத்தி முறையாய் இந்த இசையை மீட்ட கிருபை செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்குரிய தாளந்துகள் திறமைகளை தொடர்ந்து நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சிறப்பு பட்டறையில் பங்கு கொண்ட அனைத்து பேராசிரியர்களுக்காக ஆண்டவரே மாணவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஆண்டவரே எங்களுடைய பேராயத்தில் தமிழ் ஆண்டவரே உலக தமிழ் பேரவையும் மற்ற திருச்சபைகளும் இணைந்து இன்னும் சிறப்பான பணிகளை துறைகளை மீட்டெடுத்து இப்படிப்பட்ட பயிற்சிகளை முன் கொண்டு வந்து ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த பறைசாற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய கிருபைக்கும் பராமரிக்கும் இந்த நாளை இந்த நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு இந்த இடத்தை திறந்து கொடுத்த ஆயிரவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நிர்வாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து இந்த மதிய உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்த அருமையான சகோதர விஜய் அவர்களுக்காக ஆண்டவரே இதை ஆயத்தப்படுத்தி குறித்த நேரத்தில் அனுப்பி வைத்த சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய திருப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற அனைவரும் இதை பெற்று மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இதை சிரமப்படாமல் எங்களுடைய பேராசிரியர் அறிவர் செல்லையா அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நீ நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை ஏறெடுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்போம் நம்முடைய பிள்ளைகளோடும் அவருடைய திறமைகள் தாளந்துகள் அவர்கள் செயல்படுகின்ற அனைத்து திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதநாட்டிலும் இருப்பதாக. ஆமென். நம்முடைய ஊரிஸ்கரனுடைய முன்னாள் மாணவரும் இந்நாள் குடியாத்தம் லூத்ரன் திருச்சபையினுடைய ஆயருமான திரு பெர்னாஷ் ஐயர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நான் அவரை கவனிக்கவில்லை. அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெருத்த மகிழ்ச்சி. டாக்டர் சுதாகர் அவருடைய அண்ணனுடைய மகன்தான் அவர் இங்கே வந்திருப்பது மீண்டும் மீண்டும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை அன்போடு வரவேற்று உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஐயர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். வாங்க தயவு செய்து. அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாய் நின்ற திருச்சபையின் கிரைஸ்ட் லூத்ரன் திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்கும் அவர்ணமே உலக தமிழ் பேரவையினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் முனைவர் செல்லையா சார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகுந்த புதிய ஒரு பரிணாமம் கிறிஸ்துவ லூத்ரன் திருச்சபையில் நடப்பது. ஆகவே கிறிஸ்துவத்திற்கும் தமிழ் துறைக்கும் மிகுந்த நெருக்கம் உண்டு, தொடர்பு உண்டு. ஆகவே இரண்டும் இணைந்துதான். ஆகவே திருச்சபையுடைய ஊழியத்தினுடைய பங்கு இன்றைக்கி இந்த நிகழ்வில் ஆயர்களுக்கும் ஒருவேளை எவ்ரி டியூஸ்டே வந்து சர்மன் ஸ்டடி இருக்கும், ஃபெலோஷிப்பு ஆம்பூர் சபை சங்கத்தில். ஆகவே ஆயர்களுக்கும் இந்த ஒரு நிகழ்வு இருந்திருக்குமானால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வருகிற காலத்தில் இன்னும் அதிகமாக பொதுவாக சர்ச்சு அப்படின்னாவே திருச்சபையின் குடும்பங்கள் கொஞ்சம் தூரமாக தான் தள்ளி நிற்கிறாங்க. ஏன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் சரி மற்ற நிகழ்வுக்கும் சரி ஃபஸ்ட் வீக் கம்யூனியன் சர்வீஸை தவிர மற்ற எதற்குமே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது.
எந்தெந்த வகையில் ஆண்டவருடைய திருப்பணியை நாம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதோ அத்தனை துறைகளையும் நாம் கற்றுக்கொள்வது, அதை பயன்படுத்துவது, எல்லாத்திலுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு தாளந்தை பெற்ற மனிதனைப் போல தான் நாம் புதைத்து வைத்திருக்கிறோம். திருச்சபை புதைத்து வைத்திருக்கிறது. சில திருச்சபைகள் மாத்திரமே அதற்குண்டான வாசலை திறந்து வைத்திருக்கிறது. ஆகவே இந்த காலம் ஏற்புடைய ஒரு காலம். இந்த வாய்ப்பை தந்த சபை போதகருக்கும் என்னுடைய பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிறைவாக நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உண்மையாகவே கால சூழலில் கலாச்சபம் என்பது மறைந்து கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியிலே துளிர் விடுவதற்கும் உயிர் கொடுப்பதற்கும் இந்த நல்ல வாய்ப்புகளையே எங்களுடைய முனிவர் ஐயா திருமிகு செல்லையா சார் அவர்கள் இப்படியாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நத்தானியல் சார் மாத்திரம் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு இந்த வேலூர் பட்டணத்திலே இந்த கதா கலட்சத்தை நடத்துவதற்கு ஏதுவாய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இனிமே இதை கற்றுக்கொண்டு இதன்படி பயிற்சி வழியாக சார் கொடுத்த அநேக அந்த வார்த்தைகள் அது ஊக்கமாக இருப்பது எங்களைப் போல போதகர்களும் எழும்ப வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஆயர் சொன்னது போல் அடுத்த முறை எங்களுடைய போதகர் சங்கத்துக்கு இதை அறிவிப்பாக கொடுத்து இதை நடத்துவதற்கு ஏதுவாக இன்றைக்கு பட்டி தொட்டி கிராமங்களில் இந்த சுவிசேஷம் தான் அழகாக ரீச் ஆகும் என்பதையே இது எளிய முறையில் அவர்களுக்கு சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதையே, குறிப்பாக இந்த சொற்களின் நடைமுறைகளில் வழியாக தான் சொல்ல முடியும் என்பதையே ஈஸியாக தாளந்து, அதாவது பாடல் தாளந்து வழியாக இசையின் வழியாக சொல்ல முடியும் என்பதையே இன்றைக்கி அருமை சார் நத்தானியல் சார் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்பு பிள்ளைகள், ஊரிஸ் கல்லூரியுடைய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். இசையை எப்படி பாடல் வழியாக கற்றுக்கொண்டு ஈஸியாக மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்பதையே இதை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான இந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் செல்லையா சார் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வேலூர் பட்டணத்திலே அநேக போதர்களுக்கு அறிமுகம் செய்து ஒரு தம்பியை போல எப்பொழுது உறவாக இருந்த இந்த நாளில் எங்களுடைய திருச்சபைக்கு வந்திருக்கிற எங்களுடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஆயர் சுரேஷ் ஆனந்தகுமார் ஆயர் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் என்னுடைய மூத்த ஆயர் அருள் திரு ஜான் பெர்னாட்ஸ் ஆயர் அவர்களும் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே அவருக்கும் நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை திருச்சபையின் சார்பாக அனைவருக்கும் நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தம்பி இசையின் வழியாக எப்பொழுதும் அடியனோடு இணைந்து திருச்சபையின் ஊழியத்தில் பயணித்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி ராஜனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் குணாவுக்கும் அவர்களுக்கும் நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய குழு இன்னும் இசை பரவட்டும், அநேக மக்களுக்கு உயிர் ஊட்டும் என்பதையே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக உணவு ஆயத்தப்பட்டு இருக்கிறது. அதை வாங்கி ஒருவேளை ஆலயத்துக்கு முன்பாக அது முன்பகுதியிலே இருந்து நீங்கள் உணவு உண்டு கொண்டால் மிக்க நன்றாக இருக்கும். ஏனால் இங்கு இதை க்ளீன் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதையே மனதில் வைத்துக்கொண்டு அதை உண்டு இந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்பது நன்றியோடு நினைத்து உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.